பாகுநிலை. நமது முந்திய பாடங்களில் பாய்மங்கள் ஓய்வில் இருக்கும்போது எவ்வாறு நடந்து கொள்கின்றன என்பதை பார்த்தோம். ஆனால் அவை நகரும்போது என்ன நடக்கும்? நகரும் திடப்பொருள்கள் உராய்வை எதிர்கொள்வது போல நகரும் பாய்மங்களும் ஒரு எதிர்ப்பை உணர்கின்றன. இது பாகுநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு திடப்பொருள் மீது ஒரு திரவம் நகர்வதற்கான தொடர் ஓட்ட வடிவம் மற்றும் மூலக்கூறு வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. திடப்பொருளுக்கு அருகிலுள்ள திரவ ஏடு வேரின கவர்ச்சி விசைக்கு உட்பட்டு அதன் திசைவேகம் சுழியாகும் ஓய்வில் இருக்கும். அதற்கு மேல் உள்ள ஒவ்வொரு ஏடுகளும் கொஞ்சம் அதிகமான திசைவேகத்தில் இருக்கும். திண்மப் பொருளுக்கும் பாய்மத்திற்கும் இடையில் கிடைக்கும் வேரின கவர்ச்சி விசையின் காரணமாக திண்மப் பொருளுக்கு அருகிலுள்ள பாய்ம ஏடு ஓய்வில் உள்ளது. ஒவ்வொரு மேல் ஏடும் கீழ் ஏட்டை விட சற்று கூடுதலான வேகத்தில் இருக்கிறது. பாகுநிலை என்பது ஒரு பாய்மம் இயக்கத்திற்கு காட்டும் எதிர்ப்பாகும். ஒரு பாய்ம ஏடு மற்றொன்றை விட வேகமாக நகரும்போது இது நிகழ்கிறது. மேலும் இரண்டு ஏடுகளும் ஒன்றை ஒன்று தள்ளி இழுக்கின்றன. அறிமுகம். ஓய்வில் இருக்கும் பாய்மங்களின் பண்புகளை நாம் படித்தோம். அது நிலை திரவவியல் ஆகும். இப்பொழுது நாம் இயக்க திரவவியலை கற்றுக்கொள்வோம். இயக்கத்தில் உள்ள பாய்மங்களை பற்றி இங்கு படிக்கப் போகிறோம். இயக்க திரவியவியலில் இயக்கத்தில் உள்ள பாய்மங்களுக்கு கீழ்கண்ட ஆற்றல்களும் உண்டு. நிலையாற்றல், இயக்க ஆற்றல், ஈர்ப்பு ஆற்றல் மற்றும் உராய்வு விசை என்கின்ற பாகு விசையும் உண்டு. இலட்சிய திரவங்கள். இந்த திரவங்கள் அமுக்க இயலாதது, பரும குணகம் முடிவிலி ஆகும். இந்த திரவங்கள் பாகுநிலை இல்லாதவை, சுழி பாகுநிலை கொண்டவை. இதன் சறுக்கு பெயர்ச்சி தகைவு சுழியாகும். ஆனால் உண்மையான திரவங்கள் நமக்கு இருக்கும் திரவங்கள் எல்லாம் இலட்சிய திரவங்கள் கிடையாது. உண்மையான திரவங்கள். இவற்றிற்கு அக உராய்வு உண்டு, பாகுநிலை உண்டு. பாகுநிலை என்றால் என்ன? பெரும்பாலான பாய்மங்கள் இயக்கத்தை எதிர்க்கின்றன. ஒரு திடப்பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மீது ஒரு திரவம் நகர்கிறது. நகரும் இந்த திரவத்தை நாம் சில ஏடுகளாக பிரிக்கிறோம். உராய்வு விசை தோன்றும் இடம். திரவ திண்ம மேற்பரப்புக்கு இடையில் திடப்பொருள், திரவத்தின் முதல் ஏடு இவற்றிற்கு இடையே ஒரு உராய்வு விசை தோன்றும். மற்றும் நகரும் திரவத்தின் இரண்டு ஏடுகளுக்கு இடையில், நகரும் திரவத்தின் மேல் மற்றும் கீழ் உள்ள இரண்டு ஏடுகளுக்கு இடையில் உராய்வு விசை தோன்றும். இந்த ஓட்ட எதிர்ப்பு பாகுநிலை என்று அழைக்கப்படுகிறது. வரையறை. பாகுநிலையானது ஒரு பாய்மத்தின் ஏடுகளுக்கிடையே உள்ள சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் பாய்மத்தின் பண்பு என வரையறுக்கப்படுகிறது. பாகுநிலையானது ஒரு பாய்மத்தின் ஏடுகளுக்கிடையே உள்ள சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் பாய்மத்தின் பண்பு என வரையறுக்கப்படுகிறது. பாகுநிலையை புரிந்து கொள்ள ஒரு செயல்பாடு. ஒரே அளவிலான 3 சிறு எஃகு கோளங்களை எடுத்துக்கொள்வோம். காற்று, நீர் மற்றும்
எண்ணெய் இவற்றில் கோளங்களை விடுவோம். 3 உயரமான உருளை வடிவிலான ஜாடியை எடுத்துக் கொண்டுள்ளோம். முதல் ஜாடியில் காற்று, இரண்டாவது ஜாடியில் நீர், மூன்றாவது ஜாடியில் எண்ணெய். இவற்றில் 3 சிறு எஃகு கோளங்களை ஒரே சமயத்தில் விடுகிறோம். காட்சிப்பதிவு. கோளம் காற்றில் வேகமாகவும், நீரில் மெதுவாகவும், எண்ணெயில் மிக மிக மெதுவாகவும் நகரும். காரணம்: எண்ணெய் நீர் அல்லது காற்றை விட அதிக பாகுநிலை கொண்டது. அதிக பாகுநிலை என்றால் அதிக எதிர்ப்பு அல்லது அதிக தடை என்று பொருள். பாகுநிலைக்கான காரணம்: ஒரு குழாய் வழியாக பாயும் திரவத்தை கவனிப்போம். ஒரு குழாயில் செல்லும் திரவத்தை நாம் உள் ஏடுகளாக பிரித்துள்ளோம். திட மேற்பரப்புக்கு நெருக்கமான ஏடுகள் வேரின கவர்ச்சி விசையின் காரணமாக மெதுவாக நகரும் அல்லது ஓய்வில் இருக்கும். உள் ஏடு வெளியேட்டை விரைவுபடுத்த முயற்சிக்கிறது. அதுபோல் வெளியேடு உள் ஏட்டை மெதுவாக்க முயற்சிக்கிறது. இது ஒரு பின்னோக்கிய தொடுவரை விசையை உருவாக்குகிறது. இதுவே பாகுநிலைக்கான காரணம். நியூட்டனின் பாகுநிலை விதி. இப்பொழுது விஞ்ஞானிகள் இதை எவ்வாறு விவரிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். குழாய்க்கு அருகில் உள்ள நிலையான ஏடு, வெளிப்புற ஏடு. இப்பொழுது 2 ஏடுகளை நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம். முதல் ஏடு A, இரண்டாவது ஏடு B. முதல் ஏடு V என்ற திசைவேகத்தில் செல்கிறது. B என்ற ஏடு V என்ற திசைக வேகத்தை விட சற்றே கூடுதலான வேகத்தில் செல்கிறது. அது V பிளஸ் dV. இந்த dV அதிகரித்தால் அதிக பாகுநிலை கொண்ட திரவமாகும். இந்த dV குறைவாக இருந்தால் குறைந்த பாகுநிலை கொண்ட திரவமாகும். V என்பது அச்சிலிருந்து x தொலைவில் உள்ளது. A மற்றும் B ஏடுகள் dx என்ற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஒரு ஏடு மற்றொன்றை விட மெதுவாக நகர்ந்தால் அவற்றிற்கு இடையே உள்ள எதிர்ப்பு அல்லது தடை அதிகமாக இருக்கும். ஒரு ஏடு மற்றொன்றை விட மெதுவாக நகர்ந்தால் அவற்றிற்கு இடையே உள்ள எதிர்ப்பு அல்லது தடை அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு அல்லது பாகு விசை 2 தன்மைகளை பொறுத்தது, 2 இயற்பியல் அளவுகளை பொறுத்தது. ஒன்று, தொடர்பு கொண்ட பரப்பு A. ஏடுகளுக்கு இடையிலான வேகம் எவ்வளவு வேகமாக மாறுகிறது என்பதை பொறுத்தது. அதாகப்பட்டது இது V ஐ பொறுத்ததல்ல, dV ஐ பொறுத்தது. ஏடுகளுக்கு இடையிலான பாகு விசை கீழ்கண்டவற்றை சார்ந்தது. ஒன்று, தொடர்பு பரப்பு, 2 ஏடுகளுக்கான தொடர்பு பரப்பு. 2, திசைவேக சரிவு dV/dx. 2 ஏடுகளுக்கு இடையே உள்ள திசைவேக மாற்றம் அதிகமாக இருந்தால் பாகு விசை அதிகமாக இருக்கும். F = -eta A dV/dx. இங்கு விகித மாறிலி ஈட்டா திரவத்தின் பாகியல் எண் எனப்படும். எதிர்குறி அடையாளம் இது ஒரு எதிர்ப்பு விசை என்பதை காட்டுகிறது. F = -eta A dV/dx. பாகியல் எண் ஈட்டா. ஈட்டா என்பதற்கான சமன்பாட்டை F = -eta A dV/dx என்பதிலிருந்து நாம் தருவிக்கிறோம். ஈட்டா = F/A times dV/dx. இங்கு
a என்பதை ஓரலகு என்றும் dv by dx திசைவேக சரிவை ஓரலகு என்றும் எடுத்துக்கொண்டால் ஈட்டா என்பது f க்கு சமமாக இருக்கும். இப்பொழுது பாகியல் எண் ஈட்டாவை வரையறுக்கலாம். ஈட்டா ஓரலகு திசைவேக சரிவுக்கு ஓரலகு பரப்பளவில் ஏற்படுத்தும் பாகு விசையின் அளவை அளவிடுகிறது. இதன் SI அலகு பாஸ்கல் வினாடி அல்லது நியூட்டன் செகண்ட் ஓவர் மீட்டர் ஸ்கொயர். பரிமாண வாய்ப்பாடு m L⁻⁻1 T⁻⁻1. முக்கிய குறிப்புகள். பாகுநிலை உராய்வை போன்றது. இது இயக்க ஆற்றலை வெப்பமாக மாற்றுகிறது. அதிக பாகுநிலை அதிக பிசுபிசுப்பு திரவங்கள், எடுத்துக்காட்டு தேன், கிளிசரின். குறைந்த பாகுநிலை என்றால் குறைந்த பிசுபிசுப்பு திரவங்கள், எடுத்துக்காட்டு நீர், காற்று. வெப்பநிலை அதிகரிக்கும் போது திரவங்களுக்கு பாகுநிலை குறைகிறது, ஆனால் வாயுக்களுக்கு அதிகரிக்கிறது. தேன் போன்ற அதிக பிசுபிசுப்பு திரவங்களுக்கு அதிக பாகுநிலை இருக்கும். தண்ணீர் போன்ற குறைந்த பிசுபிசுப்பு திரவங்களுக்கு குறைவான பாகுநிலை இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். எனவே பாகுநிலை என்பது திரவ உராய்வை போன்றது. இது ஓட்டத்தை எதிர்க்கிறது மற்றும் இயக்கத்தை வெப்பமாக மாற்றுகிறது. பாகுநிலை திரவங்களின் அக உராய்வு தன்மை.